இந்தியாவுல முகலாயர்களோட ஆட்சி எப்படி தொடங்கி, எப்படி முடிஞ்சது அப்படிங்கிற முழு கதையும் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே வாங்க. இந்தியாவுல டெல்லி சுல்தான் அப்படிங்கிற ஒரு வம்சம் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும். அதுல கடைசி மன்னர் பார்த்தோம் அப்படின்னா, இப்ராஹிம் லோடி அப்படிங்கிறவரு. அந்த இப்ராஹிம் லோடி 1526ல இப்ப நான் சொல்லக்கூடிய வருஷத்தலாம் நீங்க வந்து மைண்ட்ல ஏத்த வேண்டாம். இப்ப நீங்க வந்து கதைய மட்டும் வந்து கேளுங்க. 1526ல அந்த இப்ராஹிம் லோடி பார்த்தோம் அப்படின்னா, பாபர் அப்படின்னு ஒருத்தர் கூட வந்து சண்டை போடுறாரு. இந்த சண்டையில பார்த்தோம் அப்படின்னா, அந்த இப்ராஹிம் லோடி தோத்து போயிடுறாரு. தோத்து போய் இந்த இடத்துல பாபரோட ஆட்சி ஆரம்பிக்கு. இந்த பாபர் ஆட்சி ஆரம்பிக்கிறது தான் பார்த்தோம் அப்படின்னா, முகலாய பேரரசு அப்படிங்கிற ஒன்று வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து தான் பார்த்தோம் அப்படின்னா, இந்த முகலாயர்களோட ஆட்சி வந்து ஆரம்பிக்கு. இது கடைசியாக எப்போ முடியும் அப்படின்னா, நம்ம வந்து 1857 சிப்பாய் கழகம், சிப்பாய் ரிவோல்ட் இது வந்து கேள்விப்பட்டிருப்போம். இதோட பார்த்தோம் அப்படின்னா இந்த முகலாய பேரரசு வந்து முடிஞ்சிடும். இதுக்கு இடையில முக்கியமாக எந்தெந்த மன்னர்கள்லாம் வந்தாங்க, அவங்க வந்து முக்கியமாக எந்தெந்த போர்லாம் புரிஞ்சாங்க, அவங்க ஆட்சி முறை எந்த மாதிரிலாம் இருந்துச்சு, அவங்க எப்படிப்பட்ட மன்னராக இருந்தாங்க, இந்த கதை தான் இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மன்னர் வந்து வருவாங்க. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த பாபர் அப்படிங்கிறவர் வருவார். பாபருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹுமாயூன், அதுக்கப்புறம் அக்பர், அதுக்கப்புறம் ஜஹாங்கீர், அதுக்கப்புறம் ஷாஜகான், கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அவுரங்கசீப். இதை நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம். எல்லாருமே வந்து பாஷா படம் பார்த்துருப்பீங்க அப்படி தானே? அந்த பாஷா படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சது. இப்போ இந்த பி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்த பாபர், ஹச் அப்படிங்கிறது ஹுமாயூன், ஏ அப்படிங்கிறது அக்பர், ஜே அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஜஹாங்கீர், எஸ் அப்படிங்கிறது ஷாஜகான், இன்னொரு ஏ பார்த்தோம் அப்படின்னா வந்து அவுரங்கசீப் அப்படிங்கிறவர். இப்போ இதில் வந்து 2 ஏ இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும், இந்த ஏ யார், இந்த ஏ யார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து என்றைக்குமே பார்த்தோம் அப்படின்னா கப்பல் கடைசியில் முங்கிரும் அப்படிம்பாங்க, அப்படி தானே? இப்போ வந்து ஆட்சி கடைசியாக கவுந்துரும் அப்படிங்க, நம்ம வந்து கப்பல் கடைசியாக முங்கிரும் அப்படிம்போம். ஸோ இங்கே வந்து அவுரங்கசீப்பில் பாருங்கள், கடைசியாக சிப் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. அப்போ வந்து இவர் தான் கடைசி மன்னர். கப்பல் வந்து கடலில் கவுந்துட்டு இவரோட, அதோட ஆட்சி முடிஞ்சிட்டு. அப்போ அவுரங்கசீப்பு, ஸோ ஷிப்பு தான் கடைசியில் வரும். அப்போ அவுரங்கசீப் கடைசி அப்படின்னா இன்னொரு ஏயான அக்பர் தான் முன்னால் வருவார். நீங்கள் அதை வச்சு ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். சிம்பிளாக நீங்கள் வந்து இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாஷா அப்படிங்கிற மாதிரி. இப்போ யாருமே நோட்ஸ் எடுக்க வேண்டாம். முதல்ல இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து கதையை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நோட்ஸ் மட்டும் வேகமாக எழுதிக்கலாம். ஓகே, முதல்ல வந்த மன்னர் பார்த்தோம் அப்படின்னா பாபர். இவர் வந்து 1526லேருந்து 30 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார். 4 வருஷம் தான் ஆட்சி பண்ணார். ஆனால் 4 வருஷம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு போர். ஸோ தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா போராக புரிஞ்சுக்கிட்டு இருப்பார். இதுக்கு அடுத்து வந்தவர் தான் பார்த்தோம் அப்படின்னா ஹுமாயூன் அப்படிங்கிறவர். இவர் வந்து ஆரம்பத்தில் 1530லேருந்து 40 வரைக்கும் ஆட்சி பண்ணுவார். அதுக்கப்புறம் இடையில ஒரு 15 வருஷம் பார்த்தோம் அப்படின்னா இவரோட ஆட்சி வந்து இருக்காது. இவர் ஆட்சியை ஷெர்ஷா சூரி அப்படின்னு ஒருத்தர் வந்து பறிச்சிருவார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1555ல் மறுபடியும் ஆட்சிக்கு வருவார். ஒரே வருஷத்தில் 1556ல் பார்த்தோம் அப்படின்னா வந்து இறந்துருவார் ஹுமாயூன். இதுக்கு அடுத்து வந்தவர் பார்த்தோம் அப்படின்னா வந்து அக்பர். ஸோ அக்பரை பற்றி நிறைய பேர் வந்து படிச்சிருப்பீங்க, இந்த ஜோதா அக்பர் படம்லாம் பார்த்துருப்பீங்க. இவர் பார்த்தோம் அப்படின்னா 1556லேருந்து 1605 வரைக்கும் வந்து ஆட்சி பண்ணுறாரு. அடுத்து வந்தவர் ஜஹாங்கீர். ஸோ இவரோட ஆட்சி காலம் பார்த்தோம் அப்படின்னா 1627 வரைக்கும். அதுக்கப்புறம் ஷாஜகான் 1658 வரைக்கும். அதுக்கப்புறம் அவுரங்கசீப் பார்த்தோம் அப்படின்னா 1707 வரைக்கும். இதுக்கப்புறம் சின்ன சின்ன மன்னர்கள்லாம் வந்திருப்பாங்க, அவங்களாம் வந்து முக்கியமாக பெருசாக அது வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஒவ்வொருத்தரை பற்றியாக டீட்டெயிலான கதை வந்து பார்க்கலாம். முகலாயர்களோட ஆட்சி முதலாம் பானிபட் போரில் இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னும் 1526ல் நிறைய எக்ஸாமில் டேட்டோட கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 21, 1526ல் தான் இந்த முதலாம் பானிபட் போர் வந்து நடக்கும். இது வந்து முகலாயர்களான பாபருக்கும் அதே மாதிரி டெல்லி சுல்தானில் கடைசி மன்னரான இப்ராஹிம் லோடி, இவங்க 2 பேருக்கும் இடையில வந்து நடக்கும். இதில் வந்து இப்ராஹிம் லோடிக்கிட்ட தான் பார்த்தோம் அப்படின்னா பெரிய படம் வந்து இருக்கும், நிறைய வீரர்கள் எல்லாருமே வந்து இருப்பாங்க. ஆனாலுமே இங்கே ஜெயிச்சது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பாபர் தான் வந்து ஜெயிச்சிருப்பார். இதில் வந்து இந்த இப்ராஹிம் லோடி கூட ஒரு சில பேர் வந்து இருந்திருப்பாங்க. தௌலத் கான் லோடி, அதுக்கப்புறம் வந்து மேவாரோட ஆட்சியாளர் ராணா சங்கா அப்படிங்கிறவங்க. இவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா பாபர்கிட்ட போய் நீங்கள் வந்து இப்ராஹிம் லோடி எதிர்த்து சண்டை போடுங்க, அவரோட ஆட்சி எங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இப்ராஹிம் லோடி கூடயே இருந்தவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு எதிராக வந்து கிளம்பியிருக்காங்க. இப்ராஹிம் லோடி கிட்ட தான் அதிகமான படை வீரர்கள்லாம் இருந்தாங்க.
இருந்தாலுமே வந்து பாபர் ஜெயிச்சார் அப்படின்னோம். எப்படி ஜெயிச்சிருப்பார் அப்படின்னா, பாபர்கிட்ட வந்து பீரங்கி படம் வந்து இருக்கும். அது வரைக்கும் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா யாருமே வந்து பீரங்கிலாம் பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. பாபர் தான் முதல் முறையாக இந்தியாவுக்கு வந்து பீரங்கி கொண்டு வந்திருப்பார். இந்த வெடிமருந்து அப்படிங்கிறது முதல்ல சீனாவில் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 13ஆம் நூற்றாண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஐரோப்பியர்கள் அவங்களும் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இந்தியாவுக்கு கொண்டு வந்தது பார்த்தோம் அப்படின்னா பாபர் தான் இந்த பீரங்கி படையை வந்து கொண்டு வந்திருப்பார். பாபர் ஆட்சி பண்ணது பார்த்தோம் அப்படின்னா 4 வருஷம்தான். 1526லேருந்து 1530 வரைக்கும் வரிசையாக போராக புரிஞ்சுக்கிட்டு இருப்பார். முதல்ல 1526 பார்த்தோம் அப்படின்னா பானிபட் போர் அப்படின்னோம். 27 பார்த்தோம் அப்படின்னா கன்வா போர். இது வந்து யாருக்கு எதிரான்னு பார்த்தோம் அப்படின்னா சித்தூர் ராணா சங்கா இவருக்கு எதிராக பார்த்தோம் அப்படின்னா வந்து போர் புரிவார். ஸோ இந்த ராணா சங்கா யார் அப்படின்னா மேவாரோட ஆட்சியாளர். ராஜஸ்தான், மாலாவம் அங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவரோட செல்வாக்கு தான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அவர்கிட்ட போர் பண்ணி ஜெயிச்சிருவார். அதுக்கப்புறம் 28 பார்த்தோம் அப்படின்னா சந்தேதி போர். இது வந்து மேதினி ராய் அவங்களுக்கு எதிராக வந்து பண்ணுவார், அதுலேயும் ஜெயிச்சிருவார். ஸோ இவர் வந்து குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா குவாலியர், தோலாப்பூர் அந்த கோட்டைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கைப்பற்றிடுவார். அதுக்கு அடுத்த வருஷமான 1529 பார்த்தோம் அப்படின்னா காக்ரா போர் வந்து நடக்கும். இதுக்கு ஏன் காக்ரா அப்படிங்கிற பேர் வந்தது அப்படின்னா கங்கை நதியோட ஒரு துணை நதி காக்ரா அந்த இடத்துல வச்சு பார்த்தோம் அப்படின்னா போர் புரிஞ்சிருப்பாங்க. அதனால தான் காக்ரா போர் அப்படிங்காங்க. இதில் வந்து இவர் யாருக்கு எதிராக போர் பண்ணுவார் அப்படின்னா முகமது லோடி, அதுக்கப்புறம் நசுதீன் ஷா அப்படிங்கிற 2 பேர். இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து முதல்ல பாபர் ஒருத்தர் கூட சண்டை போட்டார் அப்படின்னோம். இப்ராஹிம் லோடி, முதலாம் பானிபட் போர். அந்த இப்ராஹிம் லோடியோட சகோதரன் தான் இந்த முகமது லோடி அப்படிங்கிறவர். அதுக்கப்புறம் இந்த இப்ராஹிம் லோடியோட மருமகன் தான் நஸ்ரத் ஷா அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் இப்போ பார்த்தோம் அப்படின்னா பாபர் கூட அந்த காக்ரா போர் அந்த பகுதியில் வச்சு போர் வந்து புரியுதாங்க. ஓகே, பாபர் பார்த்தோம் அப்படின்னா அவரோட மகனான ஹுமாயூன் அவர் மேலே வந்து ரொம்ப பாசமாக வந்து இருப்பார். ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவரோட பையனுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் வந்து போயிட்டு அவரை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறனால இவர் வந்து ஒரு தவம் மாதிரி இருந்து இவரோட உயிரையே விட்டு அவரோட பையனை காப்பாற்றினார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வந்து இருக்குது. ஸோ பாபர் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷமான 1530 வந்து இறந்துருவார். பாபரோட குறிப்புகள் பார்த்தோம் அப்படின்னா பாபர் நாமா அப்படிங்கிற பேரில் வந்து இருக்கும். அது வந்து துசிக்கி பாபரி அப்படிம்பாங்க. இந்தியாவை பற்றி பாபர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்தியா வந்து ஒரு பெரிய நாடு, இங்கே வந்து கடினமாக உழைக்கக்கூடிய மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து செல்வ வளம் தங்கம், வெள்ளி அந்த மாதிரி செல்வ வளம் பார்த்தோம் அப்படின்னா அதிக லெவலில் இருக்குது அப்படிங்கிறாரு. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 26 இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிசம்பர் 26 1530 பாபர் வந்து இறந்துருந்தார். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவரோட மகனான ஹுமாயூன் வந்து ஆட்சிக்கு வராரு. இந்த ஹுமாயூன் அப்படிங்கிற பேருக்கான அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டசாலி அப்படிம்பாங்க. ஆனால் இவரோட வாழ்க்கையில் இவர் வந்து கொஞ்சம் கூட அதிர்ஷ்டமே இல்லாமல் வந்து இருப்பார். இவரோட அப்பா பாபர் இவர் வந்து சத்தியம் வாங்கியிருப்பார், நீ வந்து உங்கள் சகோதரன் உன் கூட பிறந்தவங்க கூட வந்து பாசமாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவரும் பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து ஃபாலோ பண்ணுவார். அவங்க கூட பிறந்த சகோதரருக்கு வந்து எல்லாமே விட்டு கொடுப்பாரு, அவங்களுக்கு வேண்டி எல்லாமே வந்து பண்ணுவார். கம்ரான் அப்படின்னு ஒருத்தர் வந்து இருப்பார், அவரோட சகோதரர். அவருக்கு பார்த்தோம் அப்படின்னா காபூல், காந்தகார் இந்த பகுதியெல்லாம் ஆட்சி பண்ண வந்து கொடுப்பாரு. ஆனால் அவர் வந்து அதையும் மீறி பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் வரைக்கும் அவரோட ஆட்சி பகுதி வந்து விரிவு பண்ணுவார். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹுமாயூன்கிட்ட கேட்காமே அவரோட விருப்பம் எல்லாமே வந்து பண்ணுவார். இருந்தாலுமே ஹுமாயூன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சகோதரன் தானே, நம்மளோட அப்பாவுக்கு நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் பெருசாக வந்து கண்டுக்க மாட்டார். அதுக்கப்புறம் வந்து டெல்லியில் பார்த்தோம் அப்படின்னா தீன் பன்னா அப்படிங்கிற ஒரு புதிய நகரத்தை பார்த்தோம் அப்படின்னா ஹுமாயூன் உருவாக்குவார். இது எக்ஸாம்பிள் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. தீன் பனா நகரத்தை உருவாக்கியவர் யார்? ஹுமாயூன் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹுமாயூனோட ஆட்சி காலத்தில் பகதூர் ஷா அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தானை வந்து கைப்பற்றுவார். உடனே ஹுமாயூன் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த பகுதியெல்லாம் மீட்டெடுத்து அதுக்கப்புறம் வந்து குஜராத், மாலவம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கைப்பற்றி அவரோட சகோதரர் அஸ்காரி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருப்பார், அவர்கிட்ட வந்து கொடுப்பாரு. ஹுமாயூன் வந்து குறிப்பாக 2 போரில் வந்து பங்கேற்பார். முதல் போர் பார்த்தோம் அப்படின்னா சௌசா போர் 1539 வந்து நடக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு எதிராக ஷேர்கான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருப்பார். ஆனால் அந்த ஷேர்கான் தான் பார்த்தோம் அப்படின்னா ஜெயிக்கார். அதுக்கப்புறம் வந்து அடுத்து 1540 பார்த்தோம் அப்படின்னா கன்னோஜ் போர். ஸோ இந்த போரில் பார்த்தோம் அப்படின்னா ஹுமாயூன் வந்து அவரோட சகோதரர்கள் அஸ்காரி, ஹிண்டால் அவங்கள்ட்டலாம் வந்து ஹெல்ப் கேட்காரு, அவங்க உதவியோடு பார்த்தோம் அப்படின்னா போர் பண்ணுறாரு. ஆனால் இந்த போர்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஷேர்கான் தான் வந்து ஜெயிக்காங்க.
ஸோ அந்த ஷேர்கானோட இன்னொரு பேர் பார்த்தோம் அப்படின்னா ஷெர்ஷா சூரி அப்படிம்பாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தோம், இந்த 2 போர்லையுமே பார்த்தோம் அப்படின்னா ஷேர்கான் தான் வந்து ஜெயிக்காரு, ஹுமாயூன் வந்து தோத்துருந்தாரு. அதனால இப்போ வந்து 1540 ஹுமாயூனோட ஆட்சியை ஷெர்ஷா வந்து பறிச்சிடுறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷெர்ஷாவோட ஆட்சி வந்து நடக்கு. ஷெர்ஷாவோட இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா ஃபரீத் அப்படிம்பாங்க. இவருக்கு வந்து ஏன் இந்த ஷெர்ஷா, ஷேர்கான் இந்த மாதிரி பேர் வந்தது அப்படின்னா, ஷேர் அப்படின்னா புலி அப்படிம்பாங்க. ஹிந்தியில் வந்து ஷேர் அப்படின்னா புலி. ஒரு புலியை வந்து அவர் கொன்னதுனால அவருக்கு வந்து ஷேர்கான், ஷேர் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ இவர் பார்த்தோம் அப்படின்னா வந்து 1545 ஒரு வெடிகுண்டு விபத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இறந்துருவார் ஷெர்ஷா சூரி. ஸோ இவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவரோட மகன் இஸ்லாம் ஷா அப்படிங்கிறவன் 1553 வரைக்கும் வந்து ஆட்சி பண்ணுவான். குறிப்பாக இந்த ஷேர்கான் வந்து இதெல்லாம் கைப்பற்றுவார் அப்படின்னா மாலாவம் அதை வந்து கைப்பற்றுவார். அதுக்கப்புறம் மேவார் உதயசங்கர் வந்து சரணடைஞ்சிருவார். மாவளத்தை கைப்பற்றினவுடனே மேவா உதயசங்கர் வந்து இவரை சரணடைஞ்சிருந்தார். இந்த ஷெர்ஷா பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோட்பாட்டில் உறுதியாக இருந்தார். விவசாயி சீர்குலைந்தால் மன்னன் சீர்குலைவான். அதாவது ஒரு நாட்டில் விவசாயி கஷ்டப்பட்டான் அப்படின்னா அந்த மண்ணை வந்து கண்டிப்பாக கஷ்டப்படுவான், அவன் வந்து நல்லா இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி. விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான். இது மேலே பார்த்தோம் அப்படின்னா நம்பிக்கையாக இருந்தார். அப்போ வந்து விவசாயிகளுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நல்லது வந்து பண்ணுவார். அந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா 2 விதமான முறை வந்து இருக்கும். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஜாகீர்தாரி, இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஜமீன்தாரி. இந்த 2க்குமான வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஜாகீர்தாரி அப்படிங்கிறவங்க வரியை மட்டும் வந்து வசூல் பண்ணுவாங்க. ஸோ அந்த லேண்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட இருக்கும், விவசாயிகிட்ட இருக்கும். அதுக்கான டேக்ஸ் வரி வசூலை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து பண்ணுவாங்க. இவங்க தான் ஜாகீர்தாரி அப்படிங்கிறவங்க. ஜமீன்தாரி அப்படிங்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்ககிட்ட தான் லேண்ட் எல்லாமே வந்து இருக்கும். இது வந்து ஒரு பாரசீக சொல் ஜமீன்தாரி, நிலத்தின் உடைமையாளர்கள். ஸோ நிலத்தோட ஓனர், சொந்தக்காரங்க அப்படிங்கிறது. இதான் வந்து ஜமீன்தாரி அப்படிங்கிற போது ஜமீன்தாரி முறை அதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஜமீன்தார் தான் பார்த்தோம் அப்படின்னா எல்லா லேண்டுமே அவங்கக்கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதான் ஜமீன்தாரிக்கும் ஜாகீர்தாரிக்குமான வித்தியாசம். ஜாகீர்தாரி அப்படின்னா அவங்க வந்து அந்த வரியை மட்டும் வசூல் பண்ணுவாங்க. இந்த ஷெர்ஷா சூரி வந்து நிறைய சீர்திருத்தம்லாம் பண்ணியிருப்பார். நிறைய ரோடெலாம் வந்து போட்டிருப்பார். இந்த கிராண்ட் ட்ரங்க் ரோடு அதெல்லாம் வந்து இவர் தான் போட்டிருப்பார். அந்த ரோட்டில் பார்த்தோம் அப்படின்னா பயணம் பண்ணுறவங்க அங்கங்கே தங்கி ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு போகிற மாதிரி சராய் விடுதிகள் அப்படிம்பாங்க. சராய் சத்திரங்கள், சராய் விடுதிகள் அப்படிம்பாங்க. அதெல்லாம் வந்து அமைச்சிருப்பார். அதுக்கப்புறம் இவரை தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கரன்சி அப்படிம்பாங்க. நவீன நாணய முறையின் தந்தை யார் அப்படின்னா இந்த ஷெர்ஷா சூரி தான். ஆங்கிலேய காலத்து நாணய முறை அதுக்கு வந்து அடித்தளம் விட்டவரே பார்த்தோம் அப்படின்னா இவர் தான். முகலாய மன்னர்களே முக்கியமான மன்னராக அக்பர் தான் வந்து சொல்லுவாங்க. அந்த அக்பருக்கே யார் முன்னோடி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷெர்ஷா தான். ஷெர்ஷா தான் பார்த்தோம் அப்படின்னா புராணக்கில கோட்டையை வந்து கட்டியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் இறக்கிறதுக்கு முன்னாலே பார்த்தோம் அப்படின்னா அவரோட சமாதி அவர் வந்து கட்டியிருப்பார். சசாரத்தில் வந்து அவருக்கான சொந்த சமாதி அவரே வந்து கட்டியிருப்பார். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹுமாயூன் மறுபடியும் ஆட்சிக்கு வராரு 1555. ஆட்சிக்கு வந்த அடுத்த வருஷமே பார்த்தோம் அப்படின்னா லைப்ரரி படிக்கட்டிலேருந்து கீழே விழுந்து இறந்துடுறாரு. இதனால தான் பார்த்தோம் அப்படின்னா ஹுமாயூன் அப்படிங்கிற பேருக்கான அர்த்தம் அதிர்ஷ்டசாலி. ஆனால் வாழ்க்கையில் கொஞ்சம் கூட அதிர்ஷ்டமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. இதை வந்து லேண்ட் பூல் அப்படிங்கிற ஒரு வரலாற்று அறிஞர் வந்து சொல்கிறாரு. வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்தார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து தவற விட்டு கடைசி வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்துட்டார் அப்படிங்காங்க. கொஞ்சம் கூட அதிர்ஷ்டமே இல்லாமல் இருக்கார் அப்படின்னு. ஹுமாயூனுக்கு அடுத்து அவரோட பையனான அக்பர் வந்து ஆட்சிக்கு வராரு. அக்பர் பிறந்தது 1542. 14 வயசுலேயே பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்பா இறந்ததுனால மரணம் வந்து முடிசூடுறாங்க. இவர் வந்த உடனே வந்து முதல்ல 2ஆம் பானிபட் போர் வந்து நடக்கு. நம்ம 1ஆம் பானிபட் போர் பார்த்தோம் அப்படின்னா 1526 வந்து பார்த்தோம். இப்போ 1556 பார்த்தோம் அப்படின்னா அக்பர் 2ஆம் பானிபட் போர். இது வந்து ஆப்கானிய அரசர் அடில் ஷாஹி அவரோட படை தளபதியான ஹெமுக்கு எதிராக வந்து நடக்கும். ஸோ நம்ம வந்து ஜோதா அக்பர் படத்தில் இதான் வந்து மொதல் சீனை வந்து பார்த்துருப்போம். ஸோ மொதல் சீனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அக்பருக்கு எதிராக ஒரு படைப்பிரிவு வந்து இருக்கும். அவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டே இருப்பாங்க. உடனே இவங்க சைடில் அக்பர் சைட்லேருந்து ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக அவங்க உடம்புல வந்து கண்ணில் மட்டும்தான் கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கண்ணில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டாக வந்து அடிச்சிருவார். ஸோ அந்த ஹெமுவோட கண்ணில் வந்து கரெக்டாக அடிச்சிருவாங்க. அவர் தான் பார்த்தோம் அப்படின்னா அதோட படை தளபதி. ஸோ படை தளபதியோட கண்ணை அடித்து அவரை வந்து தோக்கடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த படையை வந்து வீக் ஆயிடுது. ஸோ ஈஸியாக அந்த போரை வந்து ஜெயிச்சிருந்தாங்க.
இவருக்கு பார்த்தோம் அப்படின்னா பைரம் கான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இவர் கூட இருப்பார். ஏன்னா வந்து கொஞ்சம் வயசு 14 வயசு. அதனால் வந்து இவருக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்குற மாதிரி அந்த பைரம் கான் தான் பார்த்தோம் அப்படின்னா கூடயே இருப்பார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பைரம் கான் வந்து கொஞ்சம் அதிகமாக, அதாவது அவரே பார்த்தோம் அப்படின்னா எல்லா முடிவும் எடுக்கிறது, மன்னர்கிட்ட கேட்காம பண்ணுறது. ஸோ வந்து அந்த மாதிரி நிறைய அவர் தான் பெரிய ஆள் அப்படிமா இருந்தார். இது பார்த்தோம் அப்படின்னா அக்பருக்கு வந்து பிடிக்காது. உடனே அக்பர் வந்து நீங்கள் கொஞ்ச நாள் இதெல்லாம் விட்டுட்டு மெக்காவுக்கு போயிட்டு வாங்க அப்படிம்பாரு. மெக்காவுக்கு போகிற வழியில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்கானிய படையால் அவர் வந்து கொல்லப்படுறார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பைரம் கானோட பையனுக்கு கானி கானான் அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுக்காங்க. ஸோ அக்பர் வந்து இந்த பைரம் கானோட பையன் அப்துல் ரஹீம் அவன் பேர், அவனுக்கு வந்து கானி கானான் அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுக்காரு. அக்பர் வந்து நிறைய கோட்டைகள், நிறைய பகுதிகள் எல்லாத்தையும் வந்து கைப்பற்றிடுவார். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா சித்தூர், பிகினீர், ஜோத்பூர், ரத்தம்பூர், ஜெய்சால்மர், கலிங்கர் இதெல்லாம் வந்து கைப்பற்றுவார். அதுக்கப்புறம் 1573 பார்த்தோம் அப்படின்னா முசாஃபர் ஷாக்கிட்ட இருந்து குஜராத்தை வந்து கைப்பற்றுறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து மத நல்லிணக்கத்தோடு வந்து இருப்பார். ஸோ வந்து பொதுவாக நிறைய மன்னர்கள் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஹிந்துவாக இருக்காங்க அப்படின்னா மற்ற மதத்துக்காரங்களா இப்போ முஸ்லீம் அவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுமைப்படுத்துறது, அடிமையாக்குறது அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. இப்போ முஸ்லீமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து முஸ்லீமுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு ஹிந்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருப்பாங்க. ஆனால் இவர் பார்த்தோம் அப்படின்னா எல்லா மதமும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு மத நல்லிணக்கத்தோடு வந்து இருப்பார். அந்த டயத்தில் அந்த மோலாயர்கள் ஆட்சி காலத்திலாம் பார்த்தோம் அப்படின்னா ஜிஸ்யா டாக்ஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து இருந்துச்சு. என்ன அப்படின்னா இப்போ ஹிந்துக்கள் வந்து அவங்களோட புனித ஸ்தலம், எக்ஸாம்பிளுக்கு இப்போ காசி, ராமேஸ்வரம் அங்கெல்லாம் போகணும் அப்படின்னா அவங்க வந்து டாக்ஸ் கட்டணும். இதே வந்து முஸ்லீம் மெக்காவுக்கு போகணும் அப்படின்னா அவங்க வந்து டாக்ஸ் கட்ட வேண்டாம். இந்த மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ வந்து அவர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏன் ஹிந்துக்களுக்கு மட்டும் இந்த வரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒழிச்சிருப்பார். அதே மாதிரி அப்போ வந்து சதி, உடன்கட்டை ஏறுதல் அதுவும் இருந்துச்சு. அதாவது இப்போ கணவன் இறந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மனைவியும் அந்த தீயிலே போட்டு வந்து எரிச்சிருவாங்க. ஸோ அந்த முறையும் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒழிச்சிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக அந்த டயத்தில் வந்து ஒரு நாட்டை தோக்கடிச்சாங்க அப்படின்னா அந்த நாட்டை வந்து அடிமையாக வைக்கிறது அந்த மாதிரி தான் வைப்பாங்க. ஆனால் இவர் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணாமல் அந்த நாட்டோட இளவரசி அவங்க வந்து கல்யாணம் பண்ணி 2 நாட்டையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒன்றா வந்து இணைச்சிருவார். இப்போ சப்போஸ் வந்து ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த திருமண உறவு இப்போ வந்து இவர் வந்து முஸ்லீமு, அந்த நாடு ஆப்போசிட் நாடு பார்த்தோம் அப்படின்னா ஹிந்துவாக வந்து இருக்கும். ஸோ அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு மதத்தில் வந்து கல்யாணம் பண்ணுறதெல்லாம் வந்து பிடிக்காது. அந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பையன்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு உயர் பதவி, ஸோ இவங்களோட படையில் பார்த்தோம் அப்படின்னா தளபதி இந்த மாதிரி வந்து ஒரு உயர் பதவியை கொடுத்துட்டு இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நாடுகள்லாம் வந்து ஒன்றா வந்து இணைச்சிருவாங்க. ஸோ எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு நல்லிணக்கத்தோடையே வாழ்ந்தார். ராஜா பஹர்மால் இல்லை பிகாரி மால் அப்படிம்பாங்க. இவரோட பொண்ணு தான் பார்த்தோம் அப்படின்னா ஜோதா அப்படிங்கிறவங்க. அந்த ஜோதா அக்பர் படத்தில் வருவாங்களா ஜோத்பாய் அப்படிங்கிற மாதிரி, அவங்களோட பேர் பார்த்தோம் அப்படின்னா ஹர்கா பாய் ஜோத்பாய் அப்படிம்பாங்க. ஸோ இவங்கள பார்த்தோம் அப்படின்னா அந்த உறவில் தான் பார்த்தோம் அப்படின்னா கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. 2 நாட்டுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல நட்புணர்வு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா திருமணம் பண்ணியிருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு இந்த திருமண உறவுலாம் வேண்டாம், பதவிலாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் அக்பர்கிட்ட போர் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா உயிரையும் விட்டுருப்பாங்க. அதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ராணா உதய் சிங்கோட மகன் ராணா பிரதாப் சிங், இவர் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹால்டிகாடி போரில் ஏற்கனவே வந்து தோற்றுருப்பார். இந்த ஹால்டிகாடி போர் பார்த்தோம் அப்படின்னா 1576 வந்து நடக்கும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா தோற்றுருப்பார். அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அக்பருக்கு எதிராக வந்து போர் புரிஞ்சுக்கிட்டே இருப்பார். லாஸ்ட்டில் 1597 பார்த்தோம் அப்படின்னா வந்து இறந்துருவார். அதுமாரி பார்த்தோம் அப்படின்னா ஜோத்பூர் மார்வாரில் மால்தியோ ரத்தோர் அவரோட மகனான சந்திரசன் இவரும் பார்த்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் சண்டை போட்டு 1581 வந்து இறந்துருவார். அக்பர் வந்து இவரோட புதிய தலைநகரமாக புது கேபிட்டலாக பார்த்தோம் அப்படின்னா ஆக்ராவிலேருந்து ஃபதேபூர் சிக்ரிக்கு வந்து மாற்றுவார். அந்த ஃபதேபூர் சிக்ரியில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மசூதி கட்டுவார். அதுக்கப்புறம் புலந்தர் வாசா இதெல்லாம் இவர் தான் அங்கே வந்து கட்டுவார். அதே மாதிரி மன்சப்தாரி அப்படின்னு ஒரு முறை வந்து வச்சுருந்தாங்க. ஸோ என்ன முறைன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீரன் வந்து நல்ல வீரனாக இருக்கான், தகுதி வாய்ந்தவனாக இருக்கான் அப்படின்னா அவனுக்கு கீழே வந்து கொஞ்சம் வீரர்கள், அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் குதிரைப்படை இதெல்லாம் கொடுத்து நீ இதை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கோ, நீ இதெல்லாம் வந்து ஆட்சி புரி, உன் கண்ட்ரோல் இது வந்து இருக்கட்டும் அப்படி மாதிரி கொடுத்துருவார். இதை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 10 எண்ணிக்கையிலேருந்து 10,000 வரைக்கும் வந்து கொடுப்பாங்க. உன் கீழே வந்து 10 வீரர்கள், இல்லை உன் கீழே வந்து ஒரு 10 குதிரைகள், இல்லை 1000 குதிரைகள், 1000 வீரர்கள் அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஜாட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வீரர்கள், அதை வந்து அவங்க கண்ட்ரோலில் கொடுக்குறது ஜாட் அப்படிங்கிறது. இதே சாவார் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து குதிரைகளை வந்து கொடுக்குறது. ஸோ ஜாட் சாவார் அப்படிம்பாங்க.
அவங்கவுங்களோட தகுதிக்கு ஏற்றாப்புல பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒருத்தர் வந்து ரொம்ப வீரனாக இருக்கான், இவனுக்கு பார்த்தோம் அப்படின்னா 10,000. ஒருத்தன் வந்து இப்போ தான் ஒரு சில போரில் சிறப்பாக வந்து இருக்கான், அவனுக்கு பார்த்தோம் அப்படின்னா 1000. இந்த மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க. அதேமாதிரி இந்த மன்சப்தாரி முறை பார்த்தோம் அப்படின்னா பரம்பரையாக வராது. இப்போ வந்து அப்பாவுக்கு அடுத்து பையன், பையனுக்கு அடுத்து அவன் பையன், அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. யார் வீரனோ அவனுக்கு மட்டும்தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுப்பாங்க. அக்பர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மத நல்லிணக்கத்தோடு இருப்பார் அப்படின்னும், அதேமாதிரி அவர் பார்த்தோம் அப்படின்னா அனைவருக்கும் அமைதி அப்படிங்கிற தத்துவத்தோடு வந்து வாழ்வார். அதை வந்து சுள்ளி குல் அப்படிம்பாங்க, அனைவருக்கும் அமைதி அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவர் வந்து இபாபத் கானா அப்படிங்கிற ஒரு வழிபாடு கூடம் வந்து வச்சுருப்பார். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா மதத்தினர், ஹிந்து, கிறிஸ்துவம், ஜொராசியர், சமணர், அப்புறம் ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா கடவுளே இல்லை அப்படிம்பாங்களா, அவங்களே கூட்டு வச்சுட்டு அவங்களோட கொள்கை என்ன அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கேட்பார். இவர் வந்து புதுசாக ஒரு மதம் வந்து உருவாக்க போகிறாரு. ஸோ அதுக்காக பார்த்தோம் அப்படின்னா மற்ற மதத்தில் எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது இதெல்லாம் வந்து கூடி பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவார் அந்த இபாபத் கானா அப்படிங்கிற வழிபாட்டு கூடத்தில். இவர் உருவாக்க போகிற அந்த புது மதத்தோட பேர் பார்த்தோம் அப்படின்னா தீன் இல்லாஹி. ஸோ ஆரம்பத்தில் அதை வந்து தௌஹீத் இல்லாஹி அப்படிம்பாங்க, அதுக்கப்புறம் தீன் இல்லாஹி அப்படிம்பாங்க, தெய்வீக நம்பிக்கை. ஸோ அதில் வந்து அக்பர் தான் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து பீர் அப்படிம்பாங்க. பீர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மத குரு, அதான் வந்து பீர் அப்படிங்கிறது. அவரோட சீடர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா முரீக்கள் அப்படிம்பாங்க. இதை வந்து சூபி மரபு அதோட ஒரு பகுதியாக தான் இது வந்து இருந்தது அப்படிங்காங்க. ஸோ அக்பரை வந்து மத குரு பீர் அப்படின்னும், அது மாதிரி அவரோட சிஷ்யர்களை முரீக்கள் அப்படிங்காங்க. இவர் வந்து ராமாயணம், மகாபாரதம், அதர்வ வேதம், விவிலியம், குரான் இது எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா பாரசீகத்தில் வந்து மொழிபெயர்ப்பார். அக்பருக்கு அப்புறம் அவரோட பையன் ஜஹாங்கீர் வந்து வரான். அவனோட இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா சலீம் அப்படிங்கிறது. இவன் 1605 1627 வரைக்கும் வந்து ஆட்சி பண்ணுதான். இவரோட பட்டப்பெயர் பார்த்தோம் அப்படின்னா நூருதீன் ஜஹாங்கீர் அப்படிங்கிறது. ஸோ இவர் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இவரோட மூத்த மகன் குஸ்ரு அப்படிங்கிறவன். ஸோ வந்து அவனும் 5வது சீக்குரு அர்ஜுன் தேவ் இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளர்ச்சியில் வந்து ஈடுபடுதாங்க ஜஹாங்கீருக்கு எதிராக. ஸோ இதனால் பார்த்தோம் அப்படின்னா அவரோட பையனோட கண்ணை பார்த்தோம் அப்படின்னா பிடுங்கிடுவார். அதுக்கப்புறம் அந்த சீக்குரு அர்ஜுன் தேவ் அவரை பார்த்தோம் அப்படின்னா வந்து கொன்றுவார். இவர் ஆட்சி காலத்திலாம் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க ஹாக்கின்ஸ், அதுக்கப்புறம் சார் தாமஸ் ரோ இவங்களாம் வருவாங்க. 1608 பார்த்தோம் அப்படின்னா ஹாக்கின்ஸும், 1615 பார்த்தோம் அப்படின்னா சார் தாமஸ் ரோ இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து வராங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ராணா உதய் சிங்கோட பேரன் ராணா அமர் சிங். ஸோ இவனும் பார்த்தோம் அப்படின்னா இவரோட ஆட்சி காலத்தில் வந்து கிளர்ச்சி புரட்சி பண்ணுவான். அதை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஷாஜகான், அதாவது ஜஹாங்கீரோட பையன் ஷாஜகான் தான் பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து அடக்குவார். நம்ம இந்த ராணா உதய் சிங்கோட மகன் ராணா பிரதாப் சிங் அவன் பார்த்தோம் அப்படின்னா அக்பர் காலத்தில் கடைசி வரைக்கும் சண்டை போட்டுகிட்டே இருப்பான். ஹால்டி போர் அதெல்லாம் பார்த்தோமா, அதே மாதிரி அந்த ராணா பிரதாப் சிங்கோட பையன் தான் இந்த ராணா அமர் சிங்கு. ஸோ முதல்ல ராணா உதய் சிங்கு, அவரோட பையன் ராணா பிரதாப் சிங்கு, அவரோட பையன் ராணா அமர் சிங்கு. ராணா பிரதாப் சிங் அப்படிங்கிறவர் பார்த்தோம் அப்படின்னா அக்பர் கூட கடைசி வரைக்கும் வந்து சண்டை போடுவார், அந்த ஹால்டி போர் அதெல்லாம் வந்து பண்ணுவார். இந்த ராணா அமர் சிங் பார்த்தோம் அப்படின்னா ஜஹாங்கீர் ஆட்சி காலத்தில் போர் புரிந்தார். அவர் அடக்கிறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜஹாங்கீரோட பையன் அந்த டயத்தில் வந்து ஷாஜகான். அவரை வந்து குர்ராம் அப்படிம்பாங்க. குர்ராம் அப்படின்னாலும் ஷாஜகான் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ அவன் தான் இந்த ராணா அமர் சிங்கை வந்து அடக்குதான். ஷாஜகானோட இன்னொரு பேர் பார்த்தோம் அப்படின்னா குர்ராம் அப்படின்னோம். ஸோ வந்து இவர் தான் பார்த்தோம் அப்படின்னா உலகின் அரசர் அப்படிங்காங்க. 1627 1658 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட்சி பண்ணுறாரு. 1632 பார்த்தோம் அப்படின்னா அகமது நகர் வந்து கைப்பற்றுவார். அதே மாதிரி பிஜப்பூர், கோல்கொண்டா இதையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவர் தான் வந்து கைப்பற்றுறாரு. எல்லாருக்குமே தெரியும் தாஜ்மஹால் கட்டினது இவர் தான் அப்படின்னு. அது வந்து எந்த ஸ்டைலில் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திய பாரசீக இஸ்லாமிய கரடக்கலை. ஸோ அந்த ஸ்டைலில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. ஓகே, மும்தாஜ் பார்த்தோம் அப்படின்னா 1631 வந்து இறந்துருந்தாங்க. ஸோ தாஜ்மஹால் இந்த 32 1647 பார்த்தோம் அப்படின்னா வந்து கெட்டி முடிக்காங்க. மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 20,000 பேருக்கு மேலே வந்து வேலை பார்த்துருப்பாங்க. தலைமை கரடக்கலை நிபுணர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா உஸ்தாத் அகமது லஹோரி அப்படிங்கிற ஒருத்தர். அரசருக்காக பார்த்தோம் அப்படின்னா புகழ்பெற்ற பீகாக் த்ரோன் மயிலாசனம் அப்படிம்பாங்க, அதை வந்து செஞ்சுருப்பாங்க. இந்த ஷாஜகானோட சமகாலத்தவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரான்சிஸ் 14ஆம் லூயி. ஸோ வந்து பிரான்ஸ் அரசன் 14ஆம் லூயி அப்படிங்கிறவர்.
இதே மாதிரி இதுக்கு மேலே அக்பர் இருந்தார், அவரோட சமகாலத்தவர், இது வந்து கேட்பாங்க. யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அக்பரோட சமகாலத்தவர் ஷேக்ஸ்பியர், அதுக்கப்புறம் இங்கிலாந்தோட பேரரசி எலிசபெத், 4ஆம் ஹென்றி, மகா அப்பாஸ், அதுக்கப்புறம் போர்பர் வம்சத்தோட முதல் அரசர், இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அக்பரோட சமகாலத்தவங்க. ஷாஜகான் காலத்தில் யாரெல்லாம் வந்து இந்தியாவுக்கு வருகை புரிஞ்சிருப்பாங்க வெளிநாட்டு பயணிகள் பார்த்தோம் அப்படின்னா பெர்னியர் அப்படிங்கிறவர். இவர் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஞ்சு மருத்துவர் மற்றும் பயணி. அதுக்கப்புறம் தாவர்னியர் அப்படிங்கிறவர் ஃப்ரெஞ்சு வணிக பயணி. அதுக்கப்புறம் வந்து மாண்டல்ஸ்கோ அப்படிங்கிறவர் ஜெர்மன் நாட்டு பயணி. பீட்டர் முண்டி அப்படிங்கிறவர் ஆங்கிலேய வணிகர். அதுக்கப்புறம் மனுக்கி அப்படிங்கிறவங்க இத்தாலிய எழுத்தாளர். ஷாஜகானுக்கு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 4 மகன். அதில் மூத்தவன் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த தாராஷிகோ தான் அடுத்து வந்து அரசனாக ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஷாஜகான் வந்து நினைப்பார். ஆனால் வந்து 3ஆவது பையனான அவுரங்கசீப், அவன் தான் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பான். அவன் தான் வந்து அடுத்த அரசனாக வந்து ஆவான். ஸோ இந்த அவுரங்கசீப் பார்த்தோம் அப்படின்னா ஷாஜகானை தூக்கி ஜெயிலில் வந்து போட்டுருவான். 1666 ஜனவரி மாதம் பார்த்தோம் அப்படின்னா ஷாஜகான் வந்து இறந்துருவார். அவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து தாஜ்மஹாலில் மும்தாஜ் பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா அவங்கள வந்து அடக்கம் பண்ணிடுவாங்க. ஷாஜகான் பார்த்தோம் அப்படின்னா வந்து உபநிடதங்கள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சமஸ்கிருதம் சான்ஸ்கிரிட்லேருந்து பாரசீகத்துக்கு வந்து மொழிபெயர்ச்சிருப்பார். இந்த அவுரங்கசீப் வந்து உலகை வென்றவர் அப்படிம்பாங்க. இவரோட ஆட்சி காலம் பார்த்தோம் அப்படின்னா 1658 1707 வரைக்கும். இவரோட சகோதரர்கள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா முராத், சுஜா, தாரா ஷிகோ அப்படிங்கிறவங்க. ஓகே, இந்த அவுரங்கசீப்புக்கு எதிராக வந்து ஒரு சில பேர் கிளர்ச்சி பண்ணியிருப்பாங்க. மதுரா மாவட்டத்தில் ஜாட்டின மக்கள், அதுக்கப்புறம் ஹரியானாவில் சத்னாமியார், அதுக்கப்புறம் வந்து பஞ்சாப் பகுதி சீக்கியர்கள், இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவருக்கு எதிராக பார்த்தோம் அப்படின்னா கிளர்ச்சி பண்ணியிருப்பாங்க. 9வது சீக் குருவான தேஜ் பகதூர், அவரை வந்து இவர் கொன்று அந்த கிளர்ச்சியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து முடிச்சிருப்பார். நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா அக்பர் வந்து இந்துக்களுக்கான புனித பயண வரி ஜிஸ்யா வரியை வந்து ஒழிச்சார் அப்படின்னோம். ஆனால் அவுரங்கசீப் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் அந்த வரியை வந்து போட்டுருவார். அப்போ அக்பர் பார்த்தோம் அப்படின்னா மத நல்லிணக்கத்தோடு இருந்தார். அவுரங்கசீப் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு நேர் மாறாக வந்து இருக்கார். ஸோ இந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா 10வது சீக் குருவான குரு கோவிந்த் சிங், இவர் வந்து கால்சா அப்படிங்கிற ஒரு படையை பார்த்தோம் அப்படின்னா வந்து உருவாக்குறாரு. ஸோ இந்த அவுரங்கசீப் பார்த்தோம் அப்படின்னா மராத்தியருக்கு எதிராக வந்து செயிஸ்டகானையும் ஜெய்சிங்கையும் வந்து அனுப்புவார். அந்த ஜெய்சிங் தான் பார்த்தோம் அப்படின்னா 1665 ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் உடன்படிக்கை வந்து போட்டிருப்பார். அதுக்கப்புறம் வந்து அகமது நகர் அடில் ஷாகி, ஸோ அங்கே வந்து கோல் கும்பாஸ் பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் வந்து கைப்பற்றிருப்பார். அவுரங்கசீப் பார்த்தோம் அப்படின்னா வந்து கைப்பற்றிருப்பார். அதுக்கப்புறம் சிவாஜி வந்து மலையில் ஒளிஞ்சு, ஸோ நம்ம வந்து கொரில்லா வார்ஃபேர் அப்படிம்போம். ஸோ வந்து மலையில் மறைஞ்சு நின்று போர் புரிகிறது. அந்த மாதிரி பண்ணதுனால அவுரங்கசீப் பார்த்தோம் அப்படின்னா சிவாஜியை மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலி அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா சொல்லுவார். கடைசி அவுரங்கசீப் வந்து 1707 பார்த்தோம் அப்படின்னா வந்து இறந்துருவார். நம்ம வந்து கலை, இலக்கியம், நிர்வாகம் இதெல்லாம் சார்ந்தால் இன்னும் முக்கியமான ஃபேக்ட் எல்லாமே இப்போ வந்து பார்த்துடலாம். அக்பர் பார்த்தோம் அப்படின்னா ஃபதேபூர் சிக்ரி கோட்டை, அக்பர் மஹால், ஜஹாங்கீர் மஹால், லாகூர் கோட்டை, பஞ்ச் மஹால், ஜோத்பா அரண்மனை இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உருவாக்கியிருப்பார், கட்டியிருப்பார். அதுக்கப்புறம் பாபர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அவரோட அப்பா 2ஆம் உமர் ஷேக் மிர்சா, அவர் வந்து தைமூர் வம்சத்தை சார்ந்தவங்க. அது மாதிரி அம்மா பார்த்தோம் அப்படின்னா மங்கோலிய வம்சம், இதை வந்து சார்ந்தவங்க. ஹுமாயூன் பார்த்தோம் அப்படின்னா வந்து காபூலில் பிறந்திருப்பார். அவர் பேருக்கான அர்த்தம் அதிர்ஷ்டசாலி. ஆனால் அவர் வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டமே இல்லாமல் வந்து இருப்பார். ஓகே, ஸோ 1540 பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து கன்வா அப்படிங்கிற ஒரு போர் வந்து புரிவார். யாருக்கு எதிராக? ஷெர்ஷா சூரிக்கு வந்து எதிராக. அந்த போருக்கு இன்னொரு பேர் என்ன, இதுவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க, பில்கிராம் போர் அப்படிம்பாங்க. ஓகே, இந்த ஷெர்ஷா வந்து எப்போ இறப்பார் அப்படின்னா அவரோட கடைசியாக கலிங்கர் அப்படிங்கிற ஒரு கோட்டையில் வச்சு போர் புரிவார். அங்கே வச்சா பார்த்தோம் அப்படின்னா ஒரு குண்டு வெடிப்பில் வந்து இறந்துருவார். அது மாதிரி நீங்கள் வந்து ஜோதா அக்பர் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க, வளர்ப்பு தாய் அப்படிங்கிற மாதிரி, மகமாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச காலம் வந்து ஆட்சி புரிவாங்க. ஸோ அதை வந்து பெட்டிகோட் அரசாங்கம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மகமாங்க அப்படிங்கிறவங்க அந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா அக்பரோட வளர்ப்பு தாயாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட அதிகாரம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச காலம் இருக்கும். இதுக்கு பேர் பார்த்தோம் அப்படின்னா பெட்டிகோட் அரசாங்கம் அப்படிம்பாங்க. அபுல் ஃபாசல் பார்த்தோம் அப்படின்னா அயனி அக்பரி, அக்பர் நாமா இதெல்லாம் வந்து ஏற்றிருப்பார். அது மாதிரி வந்து அபுல் பைசி பார்த்தோம் அப்படின்னா ராமாயணம், மகாபாரதம் இதை வந்து சமஸ்கிருதத்திலிருந்து பாரசீகத்துக்கு மொழிபெயர்த்திருப்பார்.
ஜஹாங்கீரோட ஆட்சி காலத்தில் கொஞ்ச காலம் 1611 1626 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நூர்ஜஹான் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. அதை வந்து நூர்ஜஹான் காலம் அப்படிம்பாங்க. ஸோ வந்து அவரோட குறிப்புகள் அவரோட வாழ்க்கை வரலாறுலாம் பார்த்தோம் அப்படின்னா துசுக்கி ஜஹாங்கீரி அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். அவர் வந்து நீதி சங்கிலி அப்படிங்கிற ஒரு முறையை வந்து வச்சுருப்பார். ஸோ இப்போ வந்து மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த செயினை பிடிச்சி இழுக்கலாம், சங்கிலியை பிடிச்சி இழுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஷாபுர்ஜி அரண்மனை ஆக்ரா கோட்டை அதை பார்த்தோம் அப்படின்னா உருவாக்கியிருப்பார். 1627 பார்த்தோம் அப்படின்னா வந்து இறந்துருப்பார். ஓகே, அடுத்து நூர் மஹால் அப்படின்னு என்ன அப்படின்னா உலகின் ஒளி அப்படிம்பாங்க. அரண்மனையின் ஒளி, உலகின் ஒளி அப்படிம்பாங்க. அக்பரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து இபாபத் கானா. ஸோ இது வந்து 1575 வந்து அந்த இபாபத் கானா அப்படிங்கிற அரங்கத்தை வந்து உருவாக்குவார். அதுக்கப்புறம் வந்து தான்சன் வந்து அவரோட அரசவையில் சிறந்த இசை கலைஞராக வந்து இருப்பார். அக்பர் வந்து புதுசாக ஒரு மதம் வந்து உருவாக்குவார். அது வந்து தீன் இலாஹி அப்படிம்பாங்க. 1582 வந்து உருவாக்குவார். தெய்வீக நம்பிக்கையாக தான் அதோட அர்த்தம். தீன் இலாஹி 1582 வந்து உருவாக்குதார். நூர்ஜஹான் வந்து 1627 வந்து இறந்துருவாங்க. ஜஹாங்கீரை பற்றி முக்கியமான குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா சிக்கந்தராவில் உள்ள அக்பர் கல்லறை அவர் தான் பார்த்தோம் அப்படின்னா கட்டியிருப்பார். லாகூரில் இருக்கக்கூடிய பெரிய மசூதி அவர் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து கட்டியிருப்பார். ஷாஜஹான் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவரோட ஆட்சி காலம் தான் முகலாயரோட பொற்காலம் அப்படிம்பாங்க. கட்டடக்கலையோட இளவரசன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் ஷாஜஹானாபாத், ரங் மஹால், மோதி மஹால், அதுக்கப்புறம் திவானி இ காஸ், சிவப்பு கோட்டை, ஸோ வந்து டெல்லி ரெட் ஃபோர்ட், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தாஜ்மஹால், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மோதி மசூதி இல்லை வந்து முத்து மசூதி அப்படிம்பாங்க ஆக்ராவில் இருக்கக்கூடியது. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவர் தான் கட்டியிருப்பார். அக்பர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிஸ்டம் வச்சுருப்பார், ஜப்தி சிஸ்டம், ஜப்தி அமைப்பு. இது பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்னதாக பிரித்து ஈஸியாக நிர்வாகம் பண்ணுற மாதிரி. இதில் வந்து பிரதமராக வசீர் அப்படிங்காங்க. எப்படி பிரிச்சுருப்பாங்க அப்படின்னா நம்ம வந்து சோழர் காலத்துலேயே வந்து பார்த்துருப்போம். அதேமாதிரி இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா சுபாஷ், சர்க்கார், பர்கானா இப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரிச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அக்பரை பற்றி ஆல்ரெடி பார்த்தோம். இவர் பார்த்தோம் அப்படின்னா மத நல்லிணக்கத்தோடு இருப்பார், ஜிஸ்யா வரியை ஒழிப்பார் அப்படின்னு. இவருக்கு நேர் ஆப்போசிட்டாக பார்த்தோம் அப்படின்னா அவுரங்கசீப். இவர் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் ஜிஸ்யா வரியை வந்து போடுதார். ஓகே, ஷாஜஹான் பார்த்தோம் அப்படின்னா கடைசி 8 வருஷம் ஜெயிலில் வந்து இருந்திருப்பாங்க. அந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்கள பார்த்துக்கிட்டவங்க அவங்களோட பொண்ணு ஜஹானாரா பேகம் அப்படிங்கவங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து பாரசீக நாதிர்ஷா. ஸோ வந்து அவர் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த பீகாக் த்ரோன், மயில் சிம்மாசனம், கோஹினூர் வைரம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கைப்பற்றி கொண்டு போயிருப்பார். இப்போ நீங்கள் வந்து முழுசாக பார்த்தோம் அப்படின்னா முகலாயர் ஆட்சினா என்ன அப்படிங்கிறத ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்க. நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா டெல்லி சுல்தானை வந்து போட்டிருப்போம். அதுக்கான வீடியோ லிங்க்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறோம். நம்ம இதே வீடியோஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இங்கிலீஷில் போட்டிருப்போம். ஒன் ஷாட் அப்படிங்கிற மாதிரி டெல்லி சுல்தான், முகலாயர்கள் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ வந்து இங்கிலீஷில் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க எல்லா ஒன் ஷாட் வீடியோஸை வந்து பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ வந்து தமிழ்லையும் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து போட்டே வரோம். ரெகுலராக எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கான எல்லா ஃப்ரீ மெட்டீரியல் நோட்ஸ் எல்லாமே இருக்கும். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப்புக்கான லிங்க் வந்து இருக்குது. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.